ஓம் சுவாமியே சரணமையப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று போற்றப்படுவது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரம். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள். ராகு காலத்திலும் சுபகாரியங்கள் செய்வதில்லை. ஆனால் இந்த அம்பாளுடைய வழிபாடு, துர்க்கை அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஒரு சிறந்த நேரம். அந்த ராகு கால நேரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே அதேபோல் வெள்ளிக்கிழமையிலே வருகின்ற ராகு காலம், இவையெல்லாம் இந்த அம்பாளுடைய வழிபாடு, துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடுமா. இப்போ எதற்காக நாம் சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமையிலே, சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது ராகு காலத்திலே என்றால் இது மட்டும் எப்படி நமக்கு சாத்தியமாகும்? ராகு காலத்திலே எப்படி அம்பாளை வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் என்றால், இந்த ராகுகால நேரத்திலே தான் அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுர மர்தனியாக கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் இரத்தபீஜன் ரதோத்கடன் போன்ற அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம் ராகு கால நேரம். அந்த ராகு கால நேரத்திலே தீமைகளை அழித்து அனைவருக்கும் நல்லருள் புரிந்த காலம் அம்பாளுடைய இந்த ராகு கால நேரம். அதனாலே தான் இந்த ராகு காலத்திலே இப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று சோதரர்கள் குறிப்பிட்டு விடுவார்கள். இது செவ்வாய் தோஷம், இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்கள் என்று. அவ்வாறான தோஷம் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற பொழுது அவை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே விரதமாக காலையிலிருந்து ராகு நேரம் வரைக்கும் விரதமாக இருக்கணும். பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே விரதமாக இருந்து எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதிலே கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கி ஏற்றி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி அம்பாளை பிரார்த்தனை செய்தால் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது நம்பிக்கையோடு கூடியது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்கிறோமோ அது நமக்கு பலனை தரும். இப்போ நாம் சாதாரணமாக நமக்கு ஒரு உடல் ரீதியான நோய் வந்து விட்டது என்றால் ஒரு வைத்தியரை நாடுகிறோம். அவர் 2-3 மாத்திரைகளை மருந்துகளை கொடுப்பார்கள். அதை நாம் என்றைக்காவது இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது என்னத்திலே செய்தது, இது நாங்கள் குடிக்கலாமா, இது எப்படி இருக்கும், இது கைக்குமா இனிக்குமா புளிக்குமா கசக்குமா
நாங்கள் என்றைக்குமே அதை பற்றி சிந்தித்ததும் இல்லை, விசாரணை செய்ததும் இல்லை. டாக்டர் சொன்னாரா, நம்பிக்கை, மாத்திரையை போட்டாச்சு, தண்ணியை குடிச்சிடுவோம். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இறைவனை நம்ப வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் கடவுள். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் இந்த செவ்வாய்க்கிழமை ராகா நேரங்களில் அம்பாளை வேண்டியவாறு எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி குங்குமார்ச்சனை செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாமை. இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலாமூடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை இந்த ஐயப்பனுடைய மலையாள பூஜை, சங்காபிஷேகம், பஜனை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இது ஒரு தனித்துவமான நிகழ்வாக மகர ஜோதி பெருவிழா என்ற பதத்தோடு கூட 45 ஆண்டுகளாக உலா வருகின்ற ஐயப்பனுடைய இந்த விரத காலம் சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே தான் இந்த மகர ஜோதி பெருவிழா என்கின்ற பதம் முதலிலே வெளியிடப்பட்டது. அவ்வாறு அந்த சிறப்போடு கூடியதாகிய இந்த பூஜை வழிபாடுகள் நாளை பிற்பகல் 5 மணி முதல் 9 மணி வரையிலே கொழும்பு 13 விவேகானந்தா மட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே ஐயப்பனுடைய சங்காபிஷேகம், மலையாள பூஜை, பஜனை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்தும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வுவோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களான் சுபம்.